கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம நேற்று தினத்தில் 1 சாமுவேல் 14வது அதிகாரம் பார்த்துட்டு இருந்தோம். 14வது அதிகாரத்தில் என்ன அப்படின்னா, சவுலும் யோனத்தானும் என்ன செய்கிறாங்கன்னா, யுத்தத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. சவுலோட மொத்தம் 600 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் அது பேரிச்ச மரத்து அடியில் தான் சவுலும் மற்ற 600 பேரும் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருடைய தாசனாகிய கர்த்தருடைய ஆசாரியன் அகியா, ஏலியின் வம்சத்தில் உள்ளவர்கள். அவன் பெருச்சரையபத்து தரிச்சவனாக இருக்கிறான். அந்த சமயத்தில் பெலிஸ்தரின் தானே உங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு எதிராக எழும்பியிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல. அவங்க 2 செங்குத்தான பாறை இருக்குது. அதுலேருந்து ஒரு பாறைக்கு போசஸ் என்று பேர், இன்னொன்றுக்கு சேனை என்று சொல்லி பேருன்னு சொல்லி பார்த்தோம். அது ஒன்று வடக்கே மிக்மாஸ்க்கு எதிராக இருக்குது, மற்றொன்று தெற்கே கிபியாவுக்கு எதிராக இருக்குது. இப்போ யோனத்தான் நினைச்சானா தன்னுடைய ஆயுதத்தடியாக வாலிபனை அழைத்து கொண்டு தன்னுடைய தகப்பனுக்கும் மற்ற 600 பேருக்கும் தெரியாதபடிக்கு இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம போய் அந்த இஸ்ரவேலர் இந்த பெலிஸ்தர்களை நம்ம ரசிப்போம், கர்த்தர் அநேக பேரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேர் கொண்டாயிலும் ரசிக்கிறதுக்கு தடையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நினைச்சுறாங்க போறாங்க. அவன் ஆயுதத்தாரி நீ என்ன சொல்லுது அதை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து போறதை நம்ம பார்த்தோம். அங்க சென்று அவங்க என்ன செய்றாங்க, பெலிஸ்தர்கிட்ட நம்ம போறவர்கள் போல நம்ம காண்பிப்போம். அப்போ அவங்க நீங்க எங்கிட்ட ஏறி வாருங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கட்டாயிட்டார் என்று அர்த்தம். இங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கர்த்தர் நமக்கு நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதுதான் நமக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஒருவருக்கு பேசிக்கொண்டு என்ன செஞ்சாங்க, போறதை நம்ம பார்த்தோம். இந்த சமயத்துல என்ன செய்றாங்கன்னா, இந்த எபிரேயர்கள்லாம் என்ன செய்றாங்க, ஒழித்து கொண்டு வலையில விட்டு புறப்பட்டு இவங்க வாராங்க. ஏன்னா இவங்க பெலிஸ்தர்களுக்கு பயந்து கவியிலையும் கண்மலையிலையும் குகைகளையும் எபிரேயர்களாக இஸ்ரேல்கள் ஒளிந்து கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. அதனால அந்த பெலிஸ்தர்கள் என்ன செய்றாங்க, இப்போ அவங்க இந்த கண்மலையில குகையெல்லாம் ஒளிஞ்சு கொண்டாங்களா, அவங்க தான் என்ன செய்றாங்க, புறப்பட்டு நமக்கு எதிராக யுத்தத்துக்கு வர்றாங்க. அதனால நம்ம என்ன செஞ்சிடும், அவங்கள ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இவங்க 2 பேரும் தன்னை காண்பிக்கும் போது எங்கிட்ட ஏறி வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க எல்லாரும் புறப்பட்டு ஒழிச்சிருக்கவங்களா நம்மகிட்ட வராங்கன்னு சொல்லிட்டு அப்போ பயந்து ஒழிச்சாங்கல்ல. இப்போ அவங்க நம்மகிட்ட ஜெயிக்க போறாங்க, நம்ம ஜெயிச்சிடலாம் அங்கிறது இதில் நீங்கள் அவங்க என்ன செய்றாங்க, தைரியமாக நீங்கள் ஏறி வாருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது அவங்க வரல. ஆனால் இது யோனத்தான் ஆயுதவர் மட்டும் தான் வேவு பார்க்க போயிருக்காங்க. இது தெரியாதபடிக்கு அவங்க அப்படி நினைச்சாங்க. நினைச்சிட்டு என்ன செய்றாங்க, ஏறி வாருங்கன்னு சொன்ன உடனே இவங்க என்ன செய்றாங்க, நீங்கள் ஏறி வாருங்க, நாங்கள் உங்களுக்கு புத்தி காண்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெலிஸ்தர்கள் என்ன செய்றாங்க சொல்றாங்க. ஆனால் இப்போ யோனத்தான் என்ன செய்றான் அப்படின்னா, நம்ம என்ன செய்வோம், கர்த்தர் நம்மள அவங்க கையில ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இதுதான் ஏறி வாருங்கன்னா கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு அடையாளம் தானே அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதனால கர்த்தர் நம்மள கையில ஒப்பு கொடுத்துட்டாரு, அதனால நம்ம ஏறி போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆயுதத்தாரியை கூட்டிக்கிட்டு என்ன செய்றான், நீ என் பின்னால வா, நான் முன்னால போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோனத்தான் என்ன செய்றான், போறான். அப்படி போகும்போது செங்குத்தான பாறையில ஏறக்கு ரொம்ப கஷ்டம். அதனால என்ன செய்றாங்க, நடந்துலாம் போக முடியாது. அதனால என்ன செய்றாங்கன்னா, கைகளாலும் கால்களாலும் தவழ்ந்து என்ன செய்றாங்க, அந்த மலையில ஏறி போறாங்க. யோனத்தான் போறான். யோனத்தானுக்கு பின்னால அவனோட ஆயுதத்தாரையும் அதே போல என்ன செய்றான், தன் கைகளாலும் கால்களாலும் தவழ்ந்து என்ன செய்றான், ஏறி போறான். அங்க போய் என்ன செய்றாங்க, அங்க போய் சேர்ந்தாச்சு. பெலிஸ்தர் பாளையம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இப்போ என்ன செய்றான்னா, யோனத்தான் ஒரு அளவே என்ன செய்றான், அவனோட கையில் இருக்க பட்டயத்தை கொண்டு எல்லாத்தையும் என்ன செய்றான், வெட்டி போடுறான். எல்லாத்தையும் வெட்டி போட எல்லாத்தையும் என்ன செய்றான், ஏறி ஆயுதத்தடுப்பெல்லாம் ஏற்படும். அவங்க என்ன செய்றாங்க, யோனத்தானுக்கு முன்பாக இவங்கெல்லாம் மடிந்து விழுறதை பார்த்த உடனே இப்போ ஆயுதத்தாரி என்ன செய்றா, கையில் இருக்க பட்டயத்தை வச்சு அவங்களை வெட்டி கொண்டு போட்டுட்டே வரான். இப்படியாக என்ன செய்றாங்க, மொத்தம் 20 பேர் அரையர் நிலமான விசாலத்தில் ஜனங்கள் நிறைய பேர் என்ன செய்றாங்க, வெட்டி கிடக்கும். 20 பேர் அரையர் நிலம் அப்படின்னா நிலங்க, அந்த இடத்துல மொத்தம் நிறைய பேர் என்ன செய்றாங்க, விழுந்து கிடக்கிறாங்க. இப்போ பாளையத்திலும் சகல ஜனங்களும் பயங்கரம் உண்டாய் தானே இருந்தவர்களை கொள்ளையிட போன தண்டியில் உள்ளவர்கள், கொள்ளையிட போனவங்க 3 பங்கா பிரிஞ்சு பாளையம் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. கொள்ளையிடுறதுக்கு பெலிஸ்தர் பாளையத்தில் பிரித்து வச்சிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல. இப்போ அந்த தண்டில் உள்ளவர்கள் கூட என்ன செஞ்சுட்டாங்க, பயந்துட்டாங்க. 3 பங்கா பிரிஞ்சு யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்டிருந்தவங்க கூட இங்கே எல்லாரும் மடிஞ்சு விடுறத பார்த்த உடனே இப்போ இவங்களே பயந்துட்டாங்க. ரெண்டாவது பூமியே அதிரத்தக்கதாக அது தேவனால் உண்டான பயங்கரம். கர்த்தர் அங்கே யுத்தம் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். அவங்க யோனத்தான் என்ன செஞ்சாங்க, கர்த்தரை நம்பி போனான்.
கர்த்தர் அநேக விறகு உண்டாயிலும் கொஞ்சம் விறகு உண்டாயிலும் ரசிக்கிறதுக்கு அவருக்கு தடையில்லைன்னு சொல்லிட்டு கர்த்தரை நிறுத்தி கொண்டு போனதுனால கர்த்தர் அங்க யுத்தம் பண்றதுனால ஒரு மனுஷனால என்ன செய்யறான், அவ்வளோத்தையும் மடங்கடிக்க வச்சு போடுறான். ஒரு மனுஷன் என்ன செய்யறான், அவ்வளோத்தையும் வெட்டி போட்டு போறான். அதனால இது கர்த்தரால் உண்டான யுத்தங்கிறனால சத்தம் ஓவரா இருக்குது. அதனால தண்டுல இருந்தவங்க கூட என்ன செய்றாங்க, பயந்துட்டாங்க. பூமியே அதிருதுன்னு வச்சுக்காங்க. அப்ப அந்த அளவுல கர்த்தர் என்ன செய்றாரு, அந்த இடத்துல யுத்தம் பண்றாரு. யுத்தம் பண்ணனால அவங்க எல்லாத்துக்கும் இருந்தது பயம் உண்டாயிற்று. இந்த சமயத்துல இப்ப இது நடந்துட்டு இருக்கு. இப்ப இவங்கெல்லாம் என்ன செய்றாங்க, பெலிஸ்து தேசத்துல பாளையம் வருங்கிற சவுண்டுல கேட்ட உடனே இப்போ பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவில சவுலுக்கு இருந்த ஜாமக்காரர் என்ன செய்றாங்க, இதை பாக்குறாங்க. ஜாமக்காரர் இதை பார்த்து இந்த ஏராளமான கூட்டம் கலைஞ்சு ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறவங்களை சொல்லி பாக்குறாங்க. அதை இப்போ ஜாமக்காரர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. சவுளுடைய ஜாமக்காரர்கள் கண்டுபிடிச்சு இப்படி என்ன ஒருவர் மேல ஒருவர் கலைஞ்சு விழுறாங்களே அப்படின்னு சொல்லி சவுல்கிட்ட சொல்றாங்க. சவுல்கிட்ட சொன்னோடனே சவுல் தன்னோட கூட இருக்கிற ஜனங்களை நோக்கி சொல்றான், நம்மிடத்துல இருந்து யார் அங்கே யுத்தத்துக்கும் போயிருக்காங்களான்னு சொல்லி பாருங்கிறார். ஏன்னா இந்த இடத்துல இப்போ இவங்க தான் ஒன்றா கூடிய மிக்பாசில தான் இருக்கிறாங்க. அவங்களும் மிக்பாசில தான் இருக்காங்க, இவங்களும் மிக்பாசில தான் ரெண்டு குழுவும் பாளையம் இறங்கி இருக்குது. அதனால இப்போ நம்மிடத்துல இருந்து யாரும் வந்து போயிருக்காங்களா, ஏன் இந்த கூட்டம் கலைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சவுல் என்ன செய்யறா அப்படின்னா, தன்னோடு இருந்த 600 பேரோட லெக்கம் பார்க்க சொல்றேன், யாரெல்லாம் இல்லைன்னு சொல்லி கணக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது யோனத்தானும் அவனுடைய ஆயுதத்தாரையும் அங்கே இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச உடனே இப்போ அவங்க வந்து சவுல் என்ன செய்யறான்னா, அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐயா தானே இப்போ ஆசிரியனா இருக்கலாம். அதனால அந்த ஐயா அன்னைக்கு சொல்றேன், உடன்படிக்கை பெட்டி என்னச்சுவோம் கொண்டுட்டு வா, நம்ம என்னச்சுவோம் அங்கே யுத்தத்துக்கு போவோம் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த நாட்களில் இப்போ இஸ்ரேலில் தான் கர்த்தரோட உடன்படிக்கை பெட்டி இருக்கு. அதனால அவங்க என்ன செய்யறோம், நம்ம கொண்டுட்டு நம்ம யுத்தத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சவுல் என்ன செய்யறா, ஆசாரியன்ட்ட சொல்றான். சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்க யுத்தம் ரொம்ப பலமா அதிகரிக்குது. அப்போ அது ரொம்ப கலகம் ரொம்ப அதிகரிச்ச உடனே சொல்றான், இல்லை பெட்டி வேண்டாம், கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் மேல ஒருவர் பட்டை விரோதமா இருக்கிறதுனால அங்க எடுத்து நிறைய இதாகிட்டு இருக்கு. அதனால நம்ம பெட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, இவங்க மட்டும் என்ன செய்றாங்க போறாங்க. இந்த சமயத்துல யாரெல்லாம் கண்மலையில குகையில அங்கங்கெல்லாம் இவர்கள் ஒளிஞ்சு இருந்தாங்கல்ல, அந்த ஒளிஞ்சு இருந்தவங்க கூட என்ன செய்றாங்க, இப்ப பெலிஸ்தர்கள் முறியடிக்கப்படுறத பார்த்த உடனே என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, இவங்களும் யுத்தம் பண்ணக்கு ஓடி வந்துட்டாங்க. பெலிஸ்தருக்கு விரோதமா யுத்தம் பண்ண ஒளிஞ்சிருந்த பயந்தாங்கலி பக்கடாக்களுக்கு கூட என்ன செய்றாங்க, பெலிஸ்தர்கள் முறியடிக்கப்படுறாங்க, அப்ப நம்மளும் நம்ம இவரோட சேர்ந்த யுத்தம் பண்ண போவோம்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்களோட சேர்ந்து யுத்தம் பண்ண போயிட்டாங்க. அது மாத்திரமில்ல, பெலிஸ்தர்கிட்ட ஒரு குறிப்புகள் இருந்துச்சு. ஏன்னா இவங்க பயந்து போய் இஸ்ரேலருக்கு பயந்து போய் என்ன செய்றாங்க, பெலிஸ்தர்கள் தான் மல்லது இவங்களை பிடிச்சி வச்சிருந்தாங்க. அதுலதான் சவுல் யுத்தம் பண்ணி தன்னோட ஜனங்களை மீட்டடிச்சு வந்தான்னு பார்த்தோம். ஆனாலும் ஒரு கூட்ட ஜனங்கள் பெலிஸ்தர் தேசத்துல இருந்தாங்க. இப்போ பெலிஸ்தர்கிட்ட இருந்தவங்கலாம் பெலிஸ்தர்கள் முறியெடுக்கப்படுறத பார்த்த உடனே அங்க இருக்கிற எபிரேயர்கள்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, தன்னுடைய ஜனங்களாகி இஸ்ரவேலரோட என்ன செஞ்சாங்க, சேர்ந்து கொண்டாங்க. இவங்களும் சேர்ந்து அவங்களோட என்ன செய்றாங்க, யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி 2 குரூப்பா இருக்கிறாங்க. ஒளிஞ்சிருந்தவங்களும் பெலிஸ்தரோட இருந்தவங்களும் சேர்ந்து என்ன செய்றாங்க, இவ பெலிஸ்தருக்கு விரோதமா யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கர்த்தர்ல அங்க யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்தோன்னே இப்போ இந்த தினத்துல கர்த்தர் என்ன செஞ்சாரு, பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டாரு, இஸ்ரவேலுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார். இப்படி இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க, கர்த்தரை ரட்சிப்பை கிருபை செஞ்சார். அது அடுத்தபடியாக யுத்தம் வந்து பெத்தவன் மட்டும் என்ன செய்து நடந்துட்டு இருக்கு. இஸ்ரவேலர்கள் அன்றைய தினம் என்ன செய்றாங்க, மிகுந்த வருத்தம் அடைகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து உபாசத்தோடு வராங்க. சவுல் சொல்லியிருக்காரு, அங்க தாவீது போய் எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு இருக்கான், அங்க எல்லாரும் மடங்கடிக்கப்பட்டு இருக்காங்க, வெட்டுண்டு விழுந்துட்டு இருக்கிறாங்க, ஒருவர் பட்டயத்தை ஒருவர் எடுத்து நினைச்சாங்க வெட்டிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல சவுல் அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது யோனத்தானும் பையனும் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இப்போ நம்மளும் எல்லாரும் எடுத்து போகணும்னு சொல்லி கிளம்பும்போது என்ன செஞ்சானா, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எதாவது யாருமே எந்த ஆகாரமே சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் சட்டம் வச்சுட்டான். தன்னோட இருக்கிற 600 பேருக்கும் நம்ம இருந்த நேரத்துல எந்த இதுவுமே நினைச்சக்கூடாது, சாப்பிடக்கூடாது, சாப்பிடாத படிக்க நம்ம நினைச்சணும் யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யலாம், முடிவு எடுத்து தான் வந்திருக்காங்க. அப்படி யாரும் சாப்பிட்டா அவங்க என்னது சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொன்னதுனால இப்போ யுத்தத்துக்கு சவுலோட வந்து 600 பேர் நினைச்சாங்க, யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா யாருமே நினைச்சல, எதுவுமே சாப்பிடல. அவங்களுக்கு இப்போ பசி ஓவர் ஆயிடுச்சு. எல்லாரும் யுத்தம் பண்ணி இப்போ எல்லாரும் நினைச்சல விடாயத்து போயிட்டாங்க. இந்த சமயத்துல
இப்போ ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க, காட்டுல தான் இருக்கிறாங்க. காட்டுல இருக்கிறாங்க. அந்த காட்டுல இருக்கும்போது அங்க ஒரு தேன் கூடு என்ன செய்யுது, அப்படியே ஒழுகி கொண்டுட்டு இருக்கு. தன்னால தேன் என்ன செய்யுது, ஒழுகி கொண்டிருக்குது. இதே ஜனங்கள் என்ன செய்றாங்க, காட்டுல பார்த்த உடனே தேன் ஒழுகி இருக்கிறத பார்த்த உடனே என்ன செய்றாங்க, தன் கையில எடுத்து சாப்பிடலாம் ஆசையா இருக்கு எல்லாத்துக்கும். ஆனா சவுலுக்கு தெரிஞ்சா சபிக்கப்பட்டவனுக்கு கொண்டு விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பயந்து போய் என்ன செய்றாங்க, யாருமே என்ன செய்றாங்க, ஆய்த்து போய் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த என்ன செய்றாங்க, சவுல் போட்ட ஆணை நிமித்து யாருமே அந்த தேன் எடுத்து சாப்பிடல. தன்னால ஒழுகுது. அதை கூட என்ன செய்யல, தன் வாயில பிடிக்க முடியல, எடுத்து சாப்பிட முடியல. அந்த அளவுல இருக்கிறாங்க. அவங்க பசியில இருக்கிறாங்க. ஆனாலும் சவுல் ராஜாவுக்கு பயந்து போய் என்ன செய்யல, தொடாதபடிக்கு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல இப்படி சவுல் சாயங்காலம் வரைக்கும் யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டது யோனத்தானுக்கும் ஆயுததாரிக்கும் தெரியாது. ஏன்னா இவங்க தான் முன்னாலே போயிட்டாங்களே யுத்தத்துக்கு. அதனால என்ன செய்றாங்க, இவங்களுக்கு சவுல் போட்ட சட்டங்கள் தெரியாது. தெரியாதனால இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அங்கே யுத்தம் பண்ணிட்டு வரும்போது அந்த ஒழுகுற தேன் காட்டுல ஒழுகிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த தேனை யோனத்தான் எடுத்துட்டானா தன்னுடைய கோலை நீட்டி அதை எடுத்து என்ன செய்யறான், தன்னுடைய கோழின் நுனியினால அந்த தேன் கூட்டை குத்தி என்ன செஞ்சுட்டான், அதை தன் வாயிலே போட்டுக்கிட்டான். போட்டு எடுத்து சாப்பிட்டான். அப்படி அந்த தேனை சாப்பிட்டதுனால அவன் கண்கள் என்ன செய்து நல்லா தெளிவு கிடைச்சிட்டு. தெளிவு கிடைச்ச உடனே இப்போ அந்த ஜனக்கூட்டத்துல ஒருத்தன் சொல்றான், அவங்க அப்பா என்ன சொல்லியிருந்தாருன்னா, இன்றைய தினம் போசனை பண்ணிடுறவன் எவனும் சபிக்கப்பட்டவன் சொல்லியிருக்கிறாரு. அதனால உங்களுடைய தகப்பனாருக்கு நாங்க பயந்து போய் என்ன செய்றோம், நாங்க எதுவுமே சாப்பிடாத இப்படி இருக்கிறோம். நாங்கெல்லாம் உங்களுடைய தகப்பனாருக்கு உறுதியா இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் என்ன சொல்லி இப்போ விடாயத்து போயிருக்கோம், சரி ஆகாரங்கள் சாப்பிடாதனால நாங்களாம் விடாயத்து போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அப்போ யோனத்தான் சொல்றான், தகப்பன் தேச ஜனங்கள் ரொம்ப கலங்கப்படுத்திட்டாரு. தகப்பனை கலங்கப்படுத்தலை அப்படின்னா இப்போ எல்லாரும் என்ன செய்றாங்க, இப்போ சோர்வு இல்லாமல் இருந்தாச்சுன்னா இன்னும் நம்ம ஏராளமான ஜனங்களை மடங்கடிக்கப்பட்டிருக்கலாம். நான் இப்போ பாருங்க அந்த தேன் கூட்டை குத்தி நான் எடுத்து சாப்பிட்டனால என் கண்கள் இப்போ எவ்வளவோ தெளிவா இருக்குன்னு பாருங்க. எங்க அப்பா என்ன செஞ்சிட்டாரு, இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்றான், அதிகமா இருக்கு எங்க அப்பா அந்த காரியத்தை செய்யலைன்னு இன்னும் அநேகரை நம்ம மடங்கடிக்கப்பட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப ஜனங்கள் மிக்மாசிலும் ஆயிலும் மட்டும் பெலிஸ்தரை அடிச்சுறாங்க, முறியடித்து ரொம்ப விடாய்த்து போயிருக்கிறாங்க. அப்போ இப்போ சாயங்காலம் வரைக்கும் யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சவுல் திட்டம் போட்டதுனால சாயங்காலம் வரைக்கும் யாருமே சாப்பிடல. அந்த ஒழுங்கின தேனை கூட சாப்பிடல. ஆனா யோனத்தானுக்கு தெரியாதுனால அவன் என்ன செஞ்சுட்டான், சாப்பிட்டான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ எல்லாரும் என்ன செய்றாங்க, பயங்கர அங்கங்க ஓடி போய் யுத்தம் பண்ணதில்ல, எல்லாரும் களைச்சு போய் இருக்கிறாங்க, சோர்ந்து விடாய்த்து போய் இருக்கிறாங்க. அதனால என்ன செஞ்சுட்டாங்க, இப்போ அவங்க கொள்ளையிட்டு வந்தாங்களா, கொள்ளையிட்டு இப்போ பெலிஸ்தர்கள் மடங்கடிக்கப்பட்டு கொள்ளையிட்டாங்களா, அப்போ அந்த ஆடு மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்தாங்களா. அதனால இவங்க என்ன செய்றாங்க, பசியில என்ன செய்றாங்க அப்படின்னா அந்த ஆட்டை பிடித்து சும்மா வழியிலே என்ன செஞ்சுட்டாங்க, அதை போட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அடிச்சுட்டாங்க. வழியிலேயே ஆடுகளையும் மாடுகளையும் கன்றுக்குட்டினையும் பிடிச்சி தரையிலே போட்டு அடிக்கிறாங்க. தரையிலே போட்டு அடிச்சு அந்த ரத்தத்தோட அங்க தண்ணி எங்க இருக்கும், அதனால என்ன செய்றாங்க, ரத்தத்தோட புசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டு என்ன செய்யணும், அடிச்சு ரத்தத்தெல்லாம் தரையில ஊத்திட்டு கழுவிட்டு என்ன செய்யணும், சாப்பிடணும். இவங்க இப்ப பசியில இருக்கிற சும்மா தரையிலே போட்டு அதை அடிக்கிறாங்க, செத்து போயிருது. செத்து போனவுடனே சும்மா இருந்தாலும் கடிச்சு என்ன செய்றாங்க, ரத்தத்தோட திங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தின்ன உடனே இப்ப சவுல் ராஜா அதை கேள்விப்பட்டேன்னு சொல்றான், நீங்க கர்த்தருக்கு இயலாத பாவம் செஞ்சுட்டீங்க அப்படிங்கிறான். ஏன்னா ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுல்ல, இவங்க ரத்தத்தோட சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, அதனால நீங்க கர்த்தருக்கு இயலாத பாவம் செஞ்சுட்டீங்க, நீங்க இப்படி புசிக்கிறத பார்த்தோன்னா இயலாத பாவம் செஞ்சிருக்கீங்க, கர்த்தருக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு என்ன செய்றான், ஒரு பெரிய கல்லை இடத்துல என்ன கொண்டுட்டு வாருங்க, கல்லை என்னட்ட உருட்டிட்டு வாருங்க, நீங்க ரத்தத்தோட யாரும் என்ன செய்யாதங்க, சாப்பிடாதங்க, ரத்தத்தோடு இருக்கிற சாப்பிட்றதுனால கர்த்தருக்கு விரோதமான இயலாத பாவம் செஞ்சுட்டீங்க. அதனால நீங்க யாருமே நினைச்சாங்க தங்கள் மாட்டையாது தங்கள் ஆட்டையாது நீங்க சாப்பிடுன்னு இஷ்டம் இருந்தா என்ன இடத்துல நீங்க அதை கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்றேன், இந்த கல்லை வச்சு உங்களுக்கு அடிச்சு தரேன், அப்புறம் நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சவுல் கட்டளையிடுறான். அப்படி சொன்ன உடனே இப்ப தனங்கள் என்ன செய்றாங்கன்னா, அவரவர் தங்களுடைய மாடுகளை எல்லாம் என்ன செய்றாங்க, சவுல்கிட்ட கொண்டுட்டு வர்றாங்க. அந்த கல்லுல வச்சு என்ன செய்றாங்க, அடிக்கிறாங்க. கல்லை வச்சு அடிச்சு என்ன செய்றாங்க, ரத்தத்தை கழுவிட்டு சாப்பிட்றாங்க. இப்படி சாப்பிட்டுருக்காங்க. இப்போ ஏன்னா பசியில இப்படி சாப்பிட்றாங்க, வேக வைக்காம. இப்போ அந்த இடத்துல கர்த்தர் தரிசனமான இடத்துல இப்போ என்ன செய்றாங்க, சவுல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறான். பலிபீடத்தை கட்டிட்டு அது அவனுக்கு கர்த்தருக்கு கட்டினா முதலாவது, சவுல் கர்த்தருக்கு கட்டினா முதலாவது பலிபீடம். இது பலிபீடத்தை என்ன செய்றான், கட்டியிருக்கிறான். கட்டி முடிச்சுட்டு அடுத்தபடியாக ஜனங்களை நோக்கி சொல்றான். ஏன்னா இப்போ நைட் ஆகிட்டு எல்லாரும் ஆகாரங்களை பச்சையாவே படிச்சு எடுத்துனாச்சு. இப்போ
களைப்பு தீர்ந்துட்டுலாம் அதனால சொல்லலாம். இப்போ ராத்திரியோட ராத்திரி திரும்ப நம்ம நினைச்சுவோம் பெலிஸ்தர் தேசத்துக்கு போய் நம்ம இந்த பெலிஸ்தர்களை நம்ம தொடர்ந்து போய் நினைச்சுவோம் விடியற் காலம் வரைக்கும் நினைச்சுவோம், விடியற் கால வெளிச்சம் ஆகுற வரைக்கும் நம்ம அவர்கள் நினைச்சுவோம் இன்னும் கொள்ளையிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஒருவரை மீதியாக வைக்கக்கூடாது, அதனால நம்ம யுத்தத்துக்கு நினைச்சுவோம் இப்பவே போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆசாரியன் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, நீ இப்பத்துக்கு யுத்தத்துக்கு போக வேண்டாம், எல்லாரும் என்ன செய்யுங்க கர்த்தருடைய சன்னிதானத்துல சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசாரியன் என்ன செய்றாங்க சொல்லிட்டான். அப்படி சொன்ன உடனே அப்படியே பெலிஸ்தரை நம்ம தொடர்ந்து போகலாமா, இல்ல இஸ்ரேல் கையில் கர்த்தரை ஒப்பு கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி சவுல் என்ன செய்யறான், தேவனிடத்துல விசாரிக்கிறான். சவுல் வந்து இப்போ தேவனிடத்துல விசாரிக்கும் போது அந்த நாளையில அவனுக்கு எந்த மறு உத்தரவுமே கர்த்தர் சொல்லவே இல்லை. சொல்லாதனால இப்போ அவனே நினைச்சிட்டான், சவுல் ஜனங்களின் தலைவர்கள் நோக்கி சொல்றா, நீங்க எல்லாரும் என்னிடத்துல சேர்ந்து வாங்க, நீங்க வந்து இந்த பாவத்துக்கு எதனால உண்டாயிட்டுன்னு சொல்லி நம்ம கர்த்தரிடத்துல நிச்சயமா நம்ம பார்த்தறிவோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படி சொல்லுது, எதனால பாவம் உண்டாச்சுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இப்போ என்ன செய்யறான் அப்படின்னா, என் குமாரனாகி யோனத்தான் இடத்தில் அந்த குற்றம் கண்டுபிடிச்சாலும் அவன் சாகணும், என்னிடத்துல குற்றம் கண்டுபிடிச்சாலும் நான் சாகணும், உங்களிடத்துல குற்றம் கண்டுபிடிச்சாலும் நீங்க சாகணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்னு சொல்றான். அது வந்து கர்த்தர் ஜீவனை கொண்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படி சொன்ன உடனே இப்ப எல்லாரும் யாருமே என்ன செய்யல, எந்த மருத்துவமே சொல்லலை. ராஜா சொல்லும் போது ஜனங்கள் ஒண்ணுமே சொல்ல முடியாதுல்ல, அதனால எதுவுமே சொல்லலை. இப்படி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் நோக்கி சொல்றான், ஒன்று வந்து உங்க பக்கத்துக்கு ஒரு சீட்டம், இன்னொன்று வந்து என் பேர்லயும் என் குமாரன் பேர்லயும் ஒரு சீட்டம், நாங்க 2 பேரும் ஒரு பக்கம் நீங்களும் ஒரு பக்கம் நினைச்சிங்க, அது நம்ம சீட்டு போடுவோம், அப்படி அல்ல குழுக்கள்ல தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி போடுறான். அதன்படியாக இவங்க 2 பேரை ஒன்றில் எழுதி போடுறாங்க, ஜனங்கள் பேரை எழுதி போட்டு சீட்டு போடுறாங்க. போட்டு எடுக்கும்போது அந்த சீட்டு வந்து யார் பேருக்கு விழுந்துச்சு அப்படின்னா, சவுல் பேருக்கு தான், சவுலும் யோனத்தான் இருக்கிற சீட்டு தான் இவங்களுக்கு விழுந்துருச்சு. இவங்களுக்கு விழுந்த உடனே இப்போ ஜனங்கள் பழச்சிக்கிட்டாங்க. அதனால சொல்றாங்க, நம்ம பழச்சிக்கிட்டப்ப நம்ம பேருக்கு விழல, அப்போ நம்ம மேல குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா இப்போ இவங்க மேல சீட்டு விழுந்த உடனே, யோனத்தான் மேலேயும் சவுல் மேலேயும் சீட்டு விழுந்த உடனே சவுல் நினைக்கிறான், இது நம்ம மேல விழுந்த தண்டனை கிடையாது, நம்முடைய பிள்ளை என்னவோ செஞ்சுட்டு வந்துட்டான், அதனாலதான் இது அப்படின்னு சொல்லிட்டு சவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி முந்தி நம்ம உங்களுக்கும் எங்களுக்கும் சீட்டு போட்ட மாதிரி இனி என்ன செய்யுங்க, எனக்கும் என் மகனுக்கும் என்ன செய்யுங்க தனித்தனியாக சீட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த யாருக்கு விழுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. அதனால இப்போ ஜனங்கள் என்ன செய்றாங்க, சவுலுக்கு தனியாக யோனத்தான் தனியாக சீட்டு போடுறாங்க. அந்த சீட்டு போடும்போது அந்த சீட்டு யார் பேருக்கு விழுந்துச்சுன்னா யோனத்தான் பேருக்கு விழுந்துச்சு. யோனத்தாருக்கு பேர் விழுந்தோடனே சவுல் கேட்கிறான் ஜனங்களுக்கு முன்பாகவும், நீ என்ன பொல்லாப்பு செஞ்சா, நீ கர்த்தருக்கு முன்பாக ஏதோ பாவம் செஞ்சுட்டா, அதனாலதான் கர்த்தர் எனக்கு மறுத்து பேச கொடுக்கல, அதனால நீ என்ன செய்ய, நீ சாக வேண்டும் அப்படின்னு சொல்லி சவுல் என்ன செய்றான், யோனத்தானே சொல்றான். அப்போ யோனத்தான் சொல்றான், நான் வந்து என்ன செஞ்சேன்னா, இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு தெரியாதனால நான் யுத்தம் போயிட்டு வரும்போது தேன்கூட்டில் தேன் ஒழுகி தின்னுச்சு, நான் என்ன செஞ்சேன், அதை வந்து கோழி நுனினால அதை தொட்டு பிச்சு எடுத்து என்ன செஞ்சேன், நான் சாப்பிட்டனால என் கண்ணு எழுதி செஞ்சுட்டு நல்ல தெளிவாக இருந்துச்சு, அதனால நான் தான் பாவம் செஞ்சுட்டேன். அப்போ என்ன செய்யணும், நான் பாவம் செஞ்சனால என்ன நீங்க என்ன செய்யணும், கொலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் அவன் சொல்றான். நான் சொன்னோன்னே இப்போ சவுல் என்ன செய்றாரு, நிச்சயமா என்ன செய்யணும், நீ சாகுதான் செய்யணும், நீ சாகு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப சொன்ன உடனே இப்ப ஜனங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஜனங்கள் ஒண்ணு சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் நமக்கு இந்த நேரத்துல பெரிய ரட்சிப்பை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு, அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து யோனத்தானை கொலை செய்யக்கூடாது, அவன் தலையில ஒரு மயிர் கூட கீழே விளக்குறதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம், அவனாலதான் யோனத்தானாலதான் நமக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பு உண்டாயிருக்கு, அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, அவனை கொலை செய்யக்கூடாது, நாங்க சம்மதிக்க மாட்டோம்னு சொல்லி சகல இஸ்ரேல் ஜனங்களும் சவுல் ராஜாட்ட யுத்தம் பண்றாங்க, சண்டை பண்றாங்க. அப்படி சொன்ன உடனே இப்ப சவுலால என்ன செய்ய முடியல, ஒன்றும் செய்ய முடியல. அவன் தன்னோட பிள்ளையா இருந்தாலும் சாகதான் செய்யணும்னு கேட்டான். ஆனா ஜனங்கள் என்ன செய்யல, அவனாலதான் ரட்சிப்பு உண்டாச்சுது, அதனால அவனுக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது கூட அவனுக்கு தெரியாம தான் சாப்பிட்டுருக்கான், அதனால அவனால ஜனது கொலை செய்யக்கூடாது, நாங்க வந்து என்ன செய்வோம், அவனை கொலை செய்ய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஜனங்கள்லாம் சொன்ன உடனே சவுல் என்ன செய்யறான், இப்போ யோனத்தானை கொலை செய்யாதபடிக்கு இப்போ அடுத்தால பெலிஸ்தர்களை தொடர்ந்து யுத்தத்துக்கு போகாதபடிக்கு சவுல் என்ன செஞ்சுட்டான், தன்னோட இடத்தை பத்தி வச்சுட்டான், திரும்பி போயிட்டான். இப்போ பெலிஸ்தர்களை என்ன செஞ்சுட்டாங்க, அவர் இடத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. இப்போ விதமாக என்ன செய்றாங்க, சகல இஸ்ரவேலர்களும் சேர்ந்து பெலிஸ்தர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, முறியடிச்சு இது மாத்திரம் இல்ல, பெலிஸ்தர்கள் மாத்திரம் முறியடிக்கல, இஸ்ரேலுக்கு சத்ருவாய் இருந்த மோவாபியரையும் முறியடிச்சிட்டாங்க, அம்மோன் புத்திரரையும் முறியடிச்சிட்டாங்க, ஏதோமியரையும் முறியடிச்சிட்டாங்க, சோபாவின்
ராஜாக்களையும் முறியடிச்சிட்டாங்க. பெலிஸ்தரையும் முறியடித்தது மட்டுமல்ல, அவங்களெல்லாம் என்ன செய்றாங்க, அடக்கிட்டாங்க. அந்த படைகளெல்லாம் அடக்கிட்டாங்க. அதனால சவுல் மூலமா இப்போ இவ்வளோத்தையும் அடக்கிட்டதுனால இப்போ எல்லாருக்கும் இஸ்ரவேலரை குறித்து பயம் உண்டாயிடுச்சு. அது மாத்திரமில்ல, அமலேக்கியருக்குள்ள என்ன செஞ்சுட்டாங்க, இவங்க முறியடிச்சு இஸ்ரவேலர்கள் என்ன செய்றார், கொள்ளையிடுகிற யாவருடைய கைகளுக்கும் என்ன செய்றார் கர்த்தர், இந்த 6 விதமான ஜாதி மக்கள்கிட்ட இருந்து கர்த்தர் என்ன செய்றார், இஸ்ரவேலை விடுவித்துட்டார். இவங்களுக்கு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். அடுத்தபடியாக இப்ப சவுலுக்கு இருந்த குமாரர்களை வந்து யோனத்தான் தான் குடைத்தத்துக்கு போனதை நம்ம பார்த்தோம். யோனத்தான் தனியா யுத்தத்துக்கு போனது பார்த்தோம். ஆனா சவுலுக்கு இருந்த பிள்ளைகள் யாரெல்லாம், யோனத்தான், இஸ்வி, மல்கி சுவா போன்ற 3 குமாரர்கள் இருந்தாங்க. சவுலுக்கு 3 குமாரர்கள் இருந்தாங்க. யோனத்தான், இஸ்வி, மல்கி சுவா 3 குமாரர் இருக்கிறாங்க. அவனுக்கு 2 குமாரத்திகள் இருக்காங்க. மூத்தவள் பேர் வந்து மேரப்பு, இளையவள் பேர் வந்து மீகால். இப்படி சவுலுக்கு 3 குமாரர்கள் 2 குமாரத்திகள் இருக்கிறாங்க. சவுலுடைய மனைவி பேர் வந்து அகினோவாம். அகினோவா வந்து யாரு அப்படின்னா அகிமாசின் குமாரத்தி. சவுலுடைய மனைவி பேரு அகினோவா, அகிமாசின் குமாரத்திவள். சவுலுடைய சேனாதிபதியின் பேர் வந்து அப்னேர். சவுலுடைய சேனாதிபதி வந்து அப்னேர். சவுலுடைய சிறிய தகப்பன் வந்து நேரின் குமாரன். சவுளுடைய தகப்பன் சிறிய குமாரன் நேரின் தகப்பன். கீஸ் வந்து சவுலுக்கு தகப்பன். அப்னேரின் தகப்பனாகிய நேர் வந்து ஆபியலின் குமாரன். அப்னேரின் தகப்பன நேர் வந்து ஆபியலின் குமாரன். சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தரின் மேல் கடினமான யுத்தம் நிச்சயது நடந்துகிட்டே இருந்துச்சு. சவுல் இருக்கிற நாள் வரைக்கும் பெலிஸ்தர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் நிச்சயது கடினமாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் சவுல் ஒரு பராக்கிரமசாலி பலசாலியை காணும் போதெல்லாம் அவன் எல்லாரையும் நினைச்சிருவான், தன்னிடத்துல நினைச்சிருவான், சேர்த்துக்கொள்வான். பராக்கிரமசாலி பலசாலி யார் இருந்தாலும் தன்னிடத்துல நினைச்சுவான், சேர்த்துக்கொள்றான். ஏன்னா சாமுவேல் கர்த்தர் சொன்னார்ல, சவுல் வந்து யார் பராக்கிரமசாலி பலசாலியாக இருக்கவங்களெல்லாம் பிடிச்சி வச்சுடுவான்னு சொன்னார்ல, அதன்படியாக சவுல் இஸ்ரவேல் தேசத்துல பராக்கிரமசாலி பலசாலி யார் தெரிஞ்சுறாங்களோ அவங்களெல்லாம் தன் பக்கம் மனுஷரான் சேர்த்து கொண்டு வந்தான். விதமாக யோனத்தான் மூலமாக பெலிஸ்தரிடத்துல ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் தான் இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.